வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனல்ல ஜோதிட பிரிவுல திருமண பொருத்தங்களினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்து வருகிறோம். அதுல தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், பிராணி பொருத்தம், அதாவது மிருக பொருத்தம் 3ஐயும் பார்த்து முடிச்சிருக்கோம். தற்பொழுது ரஜ்ஜு பொருத்தம் அல்லது சரட்டு பொருத்தம் என்றால் என்ன, அந்த ரஜ்ஜு பொருத்தத்திற்கு இணையான ஜாதக அமைப்பு என்ன, அப்ப ஜாதக அமைப்பு சரியாக இருந்தால் நட்சத்திரப்படி ரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாமா என்ற விவரங்களை பற்றியெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க போகிறோம். இப்பொழுது அதற்குரிய விளக்கத்தை பார்க்க போகிறோம். பொதுவாக ஆண் பெண் இருவரையும் 27 நட்சத்திரங்களுக்குள்ள அடக்கி விடுகிறோம். அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் முதல் 9 கடகராசி வரைக்கும் வந்துடும். அடுத்து மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை விருச்சிக ராசி வரைக்கும் வந்துடும். அடுத்து மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அது தனுசு ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் வந்துடும். அப்போ இந்த 27 நட்சத்திரங்களும் இந்த 12 ராசிகளுக்குள் இவ்வாறு அடங்கப்படுகின்றன. இதில் ரஜ்ஜு என்றால் என்ன என்று முதலில் பார்க்க வேண்டும். இந்த 27 நட்சத்திரங்களையும் பாதரஜ்ஜு, தொடைரஜ்ஜு, வயிறு அல்லது உத்திரரஜ்ஜு, கண்டரஜ்ஜு, சிரரஜ்ஜு என்று பிரித்திருக்கிறார்கள். அதிலும் ஏறுமுகம் ஆரோகணம், இறங்குமுகம் அவரோகணம் என்றும் பிரித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒவ்வொன்றாக பாதத்தில் இருந்து பார்த்தால் உங்களுக்கு விளங்குவது எளிதாக இருக்கும். அஸ்வினி பாதரஜ்ஜு, அதிலிருந்து ஏறுமுகம் அஸ்வினி பாதரஜ்ஜு, பரணி தொடைரஜ்ஜு, கிருத்திகை வயிற்று ரஜ்ஜு, ரோஹிணி கண்டரஜ்ஜு, மிருகசீரிடம் சிரரஜ்ஜு. இதுவரைக்கும் ஏறுமுகம். அடுத்து இறங்குமுகம் திருவாதிரை, பழையபடியும் கழுத்துரஜ்ஜு, கண்டரஜ்ஜு. ஏற்கனவே சந்திரனுடைய நட்சத்திரம் அதுல வந்தது ரோஹிணி. இப்ப இறங்கு முகத்துல ராகுனுடைய நட்சத்திரம் வருது. புனர்பூசம் பழையபடியும் வயிற்று ரஜ்ஜு, இறங்கு முகத்துல வயிற்று ரஜ்ஜு. பூசம் இறங்கு முகத்துல தொடை ரஜ்ஜு. அடுத்து ஆயில்யம் இறங்கு முகத்துல பாதரஜ்ஜு. இதே மாதிரி மகம் ஏறு முகத்துல பாதரஜ்ஜு, பூரம் ஏறு முகத்துல தொடைரஜ்ஜு, உத்திரம் ஏறு முகத்துல வயிற்று ரஜ்ஜு, ஹஸ்தம் ஏறு முகத்துல கண்டரஜ்ஜு அல்லது கழுத்துரஜ்ஜு, சித்திரை சிரரஜ்ஜு. அடுத்து இறங்கு முகத்துல சுவாதி கண்டரஜ்ஜு, விசாகம் இறங்கு முகத்துல வயிற்று ரஜ்ஜு, அனுசம் இறங்கு முகத்துல தொடரஜ்ஜு, கேட்டை இறங்கு முகத்துல பாதரஜ்ஜு.
நன்றாக புரிந்து கொண்டு வார்கள். அதே மாதிரி மூலம் ஏறு முகத்துல பாதரட்சி, பூராடம் ஏறு முகத்துல தொடைரட்சி, உத்திராடம் ஏறு முகத்துல வயிற்றுரட்சி, திருவோணம் ஏறு முகத்துல கண்டரட்சி அல்லது கழுத்துரட்சி, அவிட்டம் சிரரட்சி, சதயம் இறங்கு முகத்துல கண்டரட்சி, சதயம். அடுத்தது புரட்டாதி இறங்கு முகத்துல வயிற்றுரட்சி, உத்திரட்டாதி இறங்கு முகத்துல தொடைரட்சி, ரேவதி இறங்கு முகத்துல பாதிரட்சி. இந்த மாதிரி வகைப்படுத்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரட்சி பொருத்தம் என்றால் என்ன? ரட்சி பொருத்தம் என்பது கணவன் மனைவி இருவருடைய தீர்க்க ஆயுள் சம்பந்தப்பட்டது, புத்திர சம்பந்தப்பட்டது, அவர்களுடைய செல்வ சம்பந்தப்பட்டது, அவர்களுடைய இல்வாழ்க்கைப்பட்டது. அதனுடைய பொருத்தம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லக்கூடியது. இதான் ரஜ்ஜுங்கிறது. இப்போ ஒரே ரஜ்ஜுக்குள் திருமணம் செய்யக்கூடாது. அதான் ரஜ்ஜு பொருத்தம். உதாரணமாக அஸ்வினி, மகம், மூலம் இந்த மூணுமே ஏறு முகத்தில் உள்ள பாதரட்சி, ஆரோகணத்தில் உள்ள பாதரட்சி, ஆரோகணத்தில் உள்ள பாதரட்சி. இவைகளுக்குள் திருமணம் செய்தால் ரஜ்ஜு தட்டுகிறது என்று பொருள். பாதரட்சி தட்டுகிறது ஐயா என்று சொல்வார்கள். ஆரோகணத்தில் பிற ரஜ்ஜுகளில் வரக்கூடிய நட்சத்திரங்களை சேர்க்கலாம். உதாரணமாக ஆரோகணத்தில் வரக்கூடிய பரணி, பூரம், பூராடத்தை சேர்க்கலாம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தை சேர்க்கலாம். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணத்தை சேர்க்கலாம். மிருகசீரிடத்தை சேர்க்கலாம். ஆனா கேதுவினுடைய நட்சத்திரங்களுக்குள் சேர்க்கக்கூடாது. கேதுனுடைய நட்சத்திரங்களுக்குள் சேர்க்கக்கூடாது. அஸ்வினி, மகம், மூலம் இதுக்குள்ள சேர்த்தாச்சுன்னா பாதரஜி தட்டுகிறது என்று பொருள். அதே மாதிரி இறங்கு முகத்தில் உள்ள அந்த திருவாதிரை, சுவாதி, சமயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த ரஜ்ஜுவை பொறுத்த அளவுல ஆயில்யம், கேட்டை, ரேவதியும் பாதரஜ்ஜு என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அது அவரோகணத்தில் வருகிறது, இறங்கு முகத்தில் வருகிறது. அப்ப ஏறு முகத்தில் உள்ள பாதரஜையும் இறங்கு முகத்தில் உள்ள பாதரஜையும் சேர்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இரண்டுமே ஒரே ஏறுமுகமாகவோ இறங்குமுகமாகவோ இருக்கக்கூடாது. எப்படி அஸ்வினி, மகம், மூலம் சேர்க்கக்கூடாதோ பாதரஜி தட்டுகிறது என்று அர்த்தமோ, அதே மாதிரி ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த மூன்றையும் சேர்க்கக்கூடாது. அது அவரோகணத்தில் வரக்கூடிய பாதரட்சி, அவரோகணத்துக்குள் வரக்கூடிய பாதரட்சியில் உள்ள அந்த மூணு நட்சத்திரங்களுக்குள்ளேயும் சேர்க்கக்கூடாது. ஆனா ஆரோகணத்தில் உள்ளதையும் அவரோகணத்தில் உள்ளதையும் சேர்க்கலாம். ஏறுமுகத்தில் உள்ளதையும் இறங்குமுகத்தில் உள்ளதையும் சேர்க்கலாம். அஸ்வினி, மகம், மூலத்தை நீங்க ஆயில்யம், கேட்ட, ரேவதி கூட பிற பொருத்தங்கள் இருந்து சேர்க்கணும்னா சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அந்த பாதரஜி தட்டுகிறது என்றால் என்ன என்று சொல்லிவிட்டேன். அதாவது கேதுவினுடைய நட்சத்திரங்களுக்குள் சேர்க்கக்கூடாது, புதனுடைய நட்சத்திரங்களுக்குள் சேர்க்கக்கூடாது. சேர்த்தால் பாதரஜி தட்டுகிறது என்று பொருள். அதற்காகத்தான் ஒரே மாதிரி நட்சத்திரங்கள் உள்ளதை சேர்க்காதீங்கன்னே நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். கேதுவினுடைய நட்சத்திரங்களுக்கு உள்ளது அஸ்வினி, மகம், மூலம் இது ஒன்று கொண்டு சேர்க்கக்கூடாது. அஸ்வினி, மகம் சேர்க்கக்கூடாது, அஸ்வினி மூலத்தையும் சேர்க்கக்கூடாது, மகமும் மூலத்தையும் சேர்க்கக்கூடாது, மூலத்தையும் அஸ்வினியையும் சேர்க்கக்கூடாது. இது ஆரோகணத்தில் வரக்கூடியது. அதே மாதிரி அவரோகணத்தில் வரக்கூடியது ஆயில்யமும் கேட்டையும் சேர்க்கக்கூடாது, கேட்டையும் ரேவதியும் சேர்க்கக்கூடாது, ரேவதியையும் ஆயில்யத்தையும் சேர்க்கக்கூடாது. ஒண்ணுக்கொண்டு புதனுடைய நட்சத்திரங்கள் ஒன்று கொண்டு சேர்க்கக்கூடாது, கேதுனுடைய நட்சத்திரங்கள் ஒன்று கொண்டு சேர்க்கக்கூடாது. சேர்த்தால் பாதரஜி தட்டுகிறது என்று பொருள். அப்படி மீறி சேர்த்தால் என்ன ஆகும் அதை சொல்லணுமா இல்லையா? பாதரஜி தட்டுகிறது, மீறி சேர்த்தால் என்ன ஆகும் என்றால் இருவருடைய இல்வாழ்க்கையும்
சிறப்பாக இருக்காமல் அவர்கள் தேசாந்திரியாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். துறவிகளாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் பூரா வரும். இல்வாழ்க்கையில் ஈடுபடாத தன்மை தான் அதிகமாக இருக்கும். அதனால சேர்க்காதீங்க. பிரயாணத்தில் தொந்தரவுகள் வரும். இதெல்லாம் அப்படி இருவரை சேர்த்தால் பிரயாணத்தில் தொல்லைகள் வரும். இவர்களுடைய லௌகீக வாழ்க்கையில் ஈடுபாடு குறைவாக இருக்கும். பிரயாணத்தில் தொந்தரவு வரும். லௌகீக வாழ்க்கையில் ஈடுபாடு குறைவாக இருக்கும். யாரேனும் ஒருவர் தேசாந்திரியாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை சேர்க்காதீங்க என்று சொல்கிறார்கள். சரி, ஜாதகத்துல இதை எப்படியா பார்க்கிறது? ஜாதக கட்டத்துல 12ஆம் இடம் தான் இதை குறிப்பிடுகிறது, பாதத்தை குறிப்பிடுகிறது. 12ஆம் இடம் தான் வெளியூர் பிரயாணத்தை குறிப்பிடுகிறது. 12ஆம் இடம் தான் அயன சயனஸ்தானத்தை குறிப்பிடுகிறது. அப்ப இந்த 12ஆம் இடம் சுபத்தன்மை பெற்று சுபர்களால் இருக்கப்பெற்று சுபர்களால் பார்க்கப்பெற்று 12ஆம் இடம் நல்ல ஸ்தானம் பலன் பெற்று 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்பந்தப்படாமல் 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்பட்டு குரு சுக்கிரன் போன்ற புதன் வளர்பிறை சந்திரன் போன்ற சுப கிரகங்களால் இந்த 12ஆம் இடமானது பார்க்கப்பட்டால், 12ஆம் இடத்து அதிபதிகள் பார்க்கப்பட்டால், 12ஆம் இடத்து அதிபதியானவர் 5ஆம் இடம் 9ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் போன்ற சுப இடங்களில் இருக்க பெற்றால் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்ப ஜாதகத்துல 12ஆம் இடத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த பாதரஜு என்கிறது. பாதரஜு ஒருவேளை தட்டினாலும் ஒரே நட்சத்திரங்களுக்குள் எதிர்பாராத காரணங்களினால் சேர்க்க நேரிட்டாலும் ஜாதக கட்டத்தில் இருவருக்குமே 12ஆம் இடம் நான் கூறியவாறு சுபத்தன்மையுடையதாக இருந்தால், பாவர்கள் தொடர்பில்லாமல் இருந்தால், சனி செவ்வாய் ராகு கேது போன்றவர்களால் பார்க்கப்படாமலும் ஆவிக்கப்படாமலும் இருந்தால் ஒருவேளை சேர்த்து கொள்ளலாம், ஆபத்தில்லை. இதான் இந்த பாதரஜுவை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய வழக்கம். அதற்கு இணையான ஜாதக கட்டம். அடுத்து தொடை ரஜ்ஜு. சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம். இது ஆரோகணத்தில் வரக்கூடிய தொடை ரஜ்ஜு. இதே மாதிரி இறங்கு முகத்தில் வரக்கூடிய தொடை ரஜ்ஜு சனியினுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி. இது இறங்கு முகத்தில் வரக்கூடிய சனியினுடைய நட்சத்திரங்கள் அந்த தொடை ரஜ்ஜில் வருகிறது. அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளும் சனியினுடைய நட்சத்திரங்களுக்குள்ளும் சேர்க்கக்கூடாது. ஆரோகணத்தில் உள்ளதே அவரோகணத்தில் உள்ளதோடு சேர்க்கலாம். சுக்கிரனின் நட்சத்திரத்தை சனியின் நட்சத்திரத்தோடு சேர்க்கலாம். சனியின் நட்சத்திரத்தை சுக்கிரனோட நட்சத்திரத்தோடு சேர்க்கலாம். பிற நட்சத்திரங்களுடையும் சேர்க்கலாம். மற்ற பொருத்தங்களை பற்றி மற்ற பொருத்தங்கள் இருந்தால் பிற நட்சத்திரங்களுடையும் சேர்க்கலாம். ஆனால் சுக்கிரன் நட்சத்திரங்களுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. சனியினுடைய நட்சத்திரங்களுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தால் தொடை ரஜ்ஜு தட்டுகிறது என்று பொருள். ஐயா, தொடை ரஜ்ஜு தட்டினால் என்னவாகும்? பொருளாதார இழப்பு ஏற்படும். பொருளாதார இழப்பு ஏற்படும். அந்த திருமணம் முடிந்த பிறகு பொருளாதார இழப்பு ஏற்படலாம். தொடை பகுதிகள் ஏதேனும் வியாதியினால் பாதிக்கப்படலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும். தன நஷ்டமும் கால்களில் பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதனால இந்த தொடை ரஜ்ஜு தட்டினால் சேர்க்கக்கூடாது என்று பொருள். சரி, இதற்கு இணையான ஜாதக கட்டம் எப்படி? தனஸ்தானம், லாபஸ்தானம், பாக்கியஸ்தானம் ஒரு ஜாதக கட்டத்தில் வலிமை பெற்று சுபத்தன்மை பெற்று சுபர்களால் இருக்கப்பெற்று சுபர்களால் பார்க்கப்பெற்று இருந்தால் இந்த தொடை ரஜ்ஜு இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம். ஏன்னா தன நஷ்டம் ஏற்படும். தன நஷ்டத்துக்கு இணையான ஜாதக கட்டம் என்னது? தனஸ்தானமாகிய 2ஆம் இடம், லாபஸ்தானமாகிய 11ஆம் இடம், தொடையை குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்தில் சனி செவ்வாய் கேது போன்ற கிரகங்கள்
சூரியன் போன்ற தீய கிரகங்கள் இல்லாமல் இருந்து நல்ல ஸ்தானத்தில் அவர்கள் அமர்ந்திருந்து, இந்த தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்து, லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்து, பாக்கியஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்து, பாக்கியஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து, இப்படியெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்திருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டால் இந்த தொடைரட்சி தட்டினாலும், தொடைரட்சி பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம். இப்பொழுது நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து உத்தரரட்சி, வயிற்று ரட்சி என்று பெயர். சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ஏறுமுகத்தில் வரக்கூடிய வயிற்று ரட்சி. அதே மாதிரி இறங்கு முகத்தில் வரக்கூடிய வயிற்று ரட்சி எது? வியாழனுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இறங்கு முகத்தில் வரக்கூடிய வயிற்று ரட்சி. அப்போ ஏறுமுகத்தில் வரக்கூடிய ரஜ்ஜையும் இறங்கு முகத்தில் வரக்கூடிய வயிற்று ரஜ்ஜையும் சேர்க்கலாம். சூரியனுடைய நட்சத்திரங்களையும் வியாழனுடைய நட்சத்திரங்களையும் சேர்க்கலாம். ஆனால் சூரியனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளும் வியாழனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளும் சேர்க்கக்கூடாது. சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்திற்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி வியாழன் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், புரட்டாதிக்குள்ளேயும் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தால் வயிற்று ரட்சி தட்டுகிறது என்று சொல்வார்கள். வயிற்று ரட்சி தட்டுகிறது என்று சொன்னால் என்னவாகும்? வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிரந்தரமாக இருக்கும். திருமணத்திற்கு பிறகு அந்த வயிற்றில்தான் கரு உருவாவதால் கரு உருவாவதில் பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும். அதனால இந்த வயிற்று ரட்சி அல்லது உதர ரட்சி தட்டினால் திருமணத்தை தவிர்ப்பது நல்லது. அப்போ ஜாதக கட்டத்தில் இதுக்கு இணையான ஜாதக அமைப்பு என்னது? புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம், பெண்களின் ஜாதகத்தில் 9ஆம் இடம். ஆக இந்த ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலும் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலிமையாக சுபர்கள் சம்பந்தப்பட்டு பாபிகள் சம்பந்தப்படாமல் இருந்தால் இந்த வயிற்று ரட்சி தட்டினாலும் திருமணம் செய்தால் அது நன்றாகத்தான் இருக்கும். ஃபுல் கான்செப்டையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். அந்த ரஜ்ஜு, உத்தர ரஜ்ஜு என்றால் என்ன, அதற்கு இணையான ஜாதக அமைப்பு என்றால் என்ன? அப்போ உத்தர ரஜ்ஜு என்ன? சூரியனுடைய நட்சத்திரங்களுக்குள்ள சேர்க்கக்கூடாது, வியாழனுடைய நட்சத்திரங்களுக்குள்ள சேர்க்கக்கூடாது. சூரியனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளும் வியாழனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளும் சேர்க்கலாம். பொருத்தம் மற்ற பொருத்தங்கள் இருந்தால் பிற நட்சத்திரங்களுக்குடையும் சேர்த்துக்கிறது பற்றி எந்த விதமான ஐயமும் கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் இந்த நட்சத்திரங்களுக்குள், சூரியனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளேயே அதே மாதிரி வியாழனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளேயே சேர்க்கும் பொழுது உதர ரட்சி தட்டுகிறது, வயிற்று ரட்சி தட்டுகிறது என்று பொருள். அடுத்து கண்டரட்சி, கழுத்து ரட்சி. சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஏறுமுகத்தில் ஆரோகணத்தில் வரக்கூடிய கழுத்து ரட்சி கண்டரட்சி. இறங்குமுகத்தில் வரக்கூடிய கண்டரட்சி ராகுனுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை, சுவாதி, சதயம் இறங்குமுகத்தில் வரக்கூடிய கண்டரட்சி. கண்டரட்சி தட்டுகிறது என்றால் என்ன? சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்குள் சேர்த்தால் கண்டரட்சி தட்டும், கண்டரட்சி பொருத்தம் இல்லை என்று அர்த்தம். சந்திரனுடைய நட்சத்திரங்களுள் சேர்க்காதீர்கள். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். அதே மாதிரி ராகுனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளேயும் சேர்க்கக்கூடாது. திருவாதிரை, சுவாதி, சதயம் கேட்கக்கூடாது. ஆனால் சந்திரனுடைய நட்சத்திரத்தையும் ராகுனுடைய நட்சத்திரத்தையும் சேர்க்கணும்னா சேர்த்துக் கொள்ளலாம். பிற பொருத்தங்கள் இருந்தால் பிற நட்சத்திரங்களுடையும் சேர்த்துக் கொள்ளலாம். அப்ப கண்டரட்சி தட்டுகிறது என்றால் என்ன அர்த்தம்? சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்குள் சேர்க்கக்கூடாது, ராகுனுடைய நட்சத்திரங்களுக்குள் சேர்க்கக்கூடாது. ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இவங்களுக்குள்ள மட்டும் சேர்க்கக்கூடாது. ராகுனுடைய நட்சத்திரங்களுக்குள் திருவாதிரை, சுவாதி, சதயம் சேர்க்கக்கூடாது. அந்த நட்சத்திரங்களுக்குள் சேர்க்கக்கூடாது. ரோகிணி, ஹஸ்தம், திருவோணத்துக்குள்ள சேர்க்கக்கூடாது. அப்படி மீறி சேர்த்தால் என்னவாகும்?
ஸ்திரீ நஷ்டம் ஏற்படும் என்று ஜாதகத்தில் போட்டிருக்கிறது. பெண்களுக்கு ஆபத்து வரலாம், அதனால இதை தவிர்த்து விடுவது நல்லது. அப்ப இதற்கு இணையான ஜாதக அமைப்பு எப்படி? ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவம் வலுவாகவும் சுபத்தன்மை மிகுந்ததாகவும் இருக்க வேண்டும். 8ஆம் பாவமும் வலுவுள்ளதாகவும் சுபத்தன்மை நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 7ஆம் இடம் களத்திர காமஸ்தானம், களத்திரம் நன்றாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பெண் ஜாதகத்திலும் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் வலுவாக சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் பாதுகாப்பை முன்னிட்டு உயிர் நஷ்டம் என்று போட்டிருப்பதால் எந்த காரணம் கொண்டும் இந்த கண்டரட்சி தட்டினால் திருமணம் செய்யாமல் இருப்பது, திருமணத்தை தவிர்ப்பது நல்லது. சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்குள் திருமணத்தை தவிர்க்க வேண்டும். ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணத்திற்குள் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி திருவாதிரை, சுவாதி, சதயத்திற்குள் சேர்க்கக்கூடாது. பிற நட்சத்திரங்களுடன் சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்து மிக முக்கியமான ரஜ்ஜு சிரரஜ்ஜு. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் என்பது சிரரஜ்ஜு என்று எடுத்துக் கொள்ளப்படுகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் சிரரஜ்ஜு என்று கொள்ளப்படுகின்றன. இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்களுக்குள் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதான் உச்சி. செவ்வாயினுடைய நட்சத்திரங்களுள் சேர்க்கக்கூடாது. சேர்த்தால் ஆணுக்கு உயிரிழப்பு ஏற்படும் என்று ஜாதகத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்குள் சேர்க்காதீர்கள். அப்படி மீறி சேர்க்க வேண்டும் என்று இருந்தால் இருவருடைய ஜாதகத்திலும் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் வலிமை பெற்று சுபத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும். சுபர்களால் பார்க்கப்பட வேண்டும். 7ஆம் இடம் வியாழனால் பார்க்கப்படணும். 8ஆம் இடமும் சுபகரங்களான சுக்கிரன், புதனால பார்க்கப்படணும். வளர்படி சந்திரனால பார்க்கப்படணும். இருவருடைய ஜாதகத்திலும் சுபத்தன்மையுடையவர்களால் பார்க்கப்பட்டு சுப ஆதித்யம், சுப ஸ்தானங்களில் அவைகள் இருந்து 6, 8 பாவங்கள் சம்பந்தப்படாமல் இருந்தால், 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் பாவர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்படாமல் இருந்தால், பாவர்களால் பார்க்கப்படாமல் இருந்தால் இருவருடைய ஆயுளுமே தீர்க்கமாக இருக்கும். எந்த காரணம் கொண்டும் சிரரஜ்ஜை தட்டினால் திருமணம் செய்யக்கூடாது. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்குள் திருமணம் செய்வதை முயற்சிக்க வேண்டாம். அதே மாதிரி ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்களுக்குள் திருமணம் செய்வதை முன்னெடுக்க வேண்டாம். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்களுக்குள் திருமணம் செய்வதை முன்னெடுக்க வேண்டாம். பொதுவான விஷயம் என்னவென்றால், ஆரோகணத்தில் ஒரு ரஜ்ஜும் இன்னொரு ஆரோகணத்தில் ஒரு ரஜ்ஜோடு சேர்த்தா நன்றாக இருக்கும். அவரோகணத்தில் உள்ளது நன்றாக இருக்கும் என்று சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. எல்லாவற்றிலும் ஜாதக கட்டமை பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு இணையான ஜாதக அமைப்பிலும் இந்த அமைப்பு பாதிக்கப்பட்டிருந்ததுனால் நிச்சயமாக துன்பங்கள் வரும். மீறி செய்தால் என்னவாகும் என்று சோதித்து பார்க்க கூடாது. பாதரட்சி உடைய இருவரை சேர்த்தால் பிரயாணங்களால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும். பிரயாணங்களில் நஷ்டம் ஏற்படும். யாரேனும் ஒருவர் தேசாந்திரியாக போற வாய்ப்பு இருக்கிறது. தொடைரட்சி தட்டி போனால் சுக்கிரனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளும் சனியினுடைய நட்சத்திரங்களுக்குள்ளுமே திருமணம் செய்து விட்டமையானால் தன நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஜாதக கட்டத்தில் தனஸ்தானம், லாபஸ்தானம், பாக்கியஸ்தானம் நன்றாக இருந்துச்சுனால் அது சரியாகிவிடும். அதே மாதிரி வயிற்று ரஜ்ஜு சூரியனுடைய நட்சத்திரங்களும் வியாழனுடைய நட்சத்திரங்களும் வயிற்று ரஜ்ஜில் வருகின்றன. சூரியனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளும் வியாழனுடைய நட்சத்திரங்களுக்குள்ளும் திருமணம் செய்தால் வயிற்று ரஜ்ஜி தட்டுகிறது என்று அர்த்தம். அது சந்ததியை பாதிக்கிறது. வயிறு சம்பந்தமான உபாதைகளை உண்டு பண்ணுகிறது. சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம், கண்டரட்ஜு, ஆரோகணத்தில் வரக்கூடிய கண்டரட்ஜு. அதே மாதிரி ராகுனுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சதயம், சுவாதி, அவைகள் கண்டரட்சி. அவைகளுக்குள் திருமணம் செய்தால் கண்டரட்சி தட்டுகிறது என்று அர்த்தம். பெண்ணுக்கு உயிரிழப்பு ஏற்படுவதற்கு, ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருப்பது என்பதால் அதை கட்டாயம் தவிர்ப்பது நல்லது. அதற்கு இணையான ஜாதக அமைப்பு 1ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம் வலிமை பெற்றிருக்க வேண்டும். சுபர்களால் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். சுபத்தன்மையுடைய இடங்களில் இருக்க வேண்டும். பாவ இடங்களில் இருக்கக்கூடாது. பாவர்களால் பார்க்கப்படக்கூடாது. அதே மாதிரி சிரரஜி என்ற முக்கியமான ரஜி செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம்
மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதற்குள் திருமணம் செய்ய முயற்சிக்க வேண்டாம். திருமணம் செய்தால் சிரரத்தி தட்டுகிறது என்று அர்த்தம். சிரரத்தி தட்டினால் ஆணுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு, உயிரிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அதற்கிடையான ஜாதக அமைப்பு ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் 1ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் சுபத்தன்மை உடையவர்களாக இருந்து சுபர்களால் பாதிக்கப்பட்டு நல்ல இடங்களில் அந்த ஸ்தான அதிபதிகள் இருக்க வேண்டும். 6, 8 சம்பந்தப்படாத இடங்களில் இருக்க வேண்டும். செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்களால் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சுபத்தன்மை உடையதாக அர்த்தம். சுபர்களால் பார்க்கப்பட்டிருந்தால் அது கூடுதல் பலம் உள்ளதாக அர்த்தம். அப்படி இருந்தால் இருவருடைய ஆயுளும் நீடிப்பதாக இருக்கும். ஆக இப்ப ரஜ்ஜு பொருத்தம் என்றால் என்ன, அதற்கு இணையான ஜாதக அமைப்பு என்றால் என்ன, எந்த ரஜ்ஜுக்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும், சிரரஜ்ஜு தட்டினால் கட்டாயம் திருமணம் செய்யக்கூடாது, கண்ட ரஜ்ஜு தட்டினால் கட்டாயம் திருமணம் செய்யக்கூடாது, மற்ற ரஜ்ஜுகள் தட்டி போயிருந்தால் அந்தந்த நட்சத்திரங்களுக்குள்ளே திருமணம் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஏற்பட்டால் ஜாதக அமைப்பில் அதற்குரிய அமைப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இன்று அனைவருக்கும் எடுத்து கூறியிருக்கிறோம். மற்றும் ஒரு திருமண பொருத்தம் சம்பந்தமான பதிவுகளை விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.